என்பதாக திருமணம் மாறத்தான் வேண்டும். அப்படி என்று அம்மை உமையவள் நிர்பந்தித்த போது அந்த நிர்பந்தத்தை மீற முடியவில்லை ஆண்டவருக்கு. பார்வதி, நான் மாட்டேன் என்று மறந்தாலும் நீ விடுவதாக இல்லை, அப்படி என்றால் ஆடித்தான் ஆக வேண்டுமா? ஆகட்டும் என்று ஆடுவதாக சம்மதம் தெரிவித்தார் ஆண்டவர். அந்த நேரம் பார்வதி அம்மையாவள் சொல்லுகின்றாள். உமையவள் என்ன வினவுகின்றாள்? பகவானே, பார்வதி, நான் தங்களிடம் முதலாகவே திருமணம் ஆடுபடியாகவே உத்தரவிட்டேன். உண்மை. தாங்கள் அதற்கு மறுத்து விட்டீர்கள். ஆமா. அதன் பிறகு பிடிவாதத்தின் நன்மையாலே தாங்கள் ஆடுவதற்கு சம்மதித்தீர்கள். இதுவும் உண்மை. ஆனால் ஆட்டம் என்றால் ஒரு நிபந்தனை இருக்க வேண்டும். நிச்சயமாக நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஆட்டம் தான் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும். நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஆட்டம் நிர்மூலமாகிவிடும். ஆதலால் என்னம்மா நிபந்தனை விதிக்க போகிறாய் பார்வதி? தாங்கள் திருநடம் ஆடும் பொழுது சரி, உங்கள் மெயிலிலிருந்து எந்த ஒரு பொருளும் கீழே கலந்து விடக் கூடாது. அப்படி ஏதேனும் ஒரு பொருள் கலந்து கீழே விழுந்து விடுமே ஆயின் தாங்கள் ஆட்டத்திலே தோல்வி அடைந்து விடுவீர்கள். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் உமையவளே நிபந்தனைகளுக்கு அடியேனும் கட்டுப்படுகிறது. அப்படி என்று அம்மை உமையவள் விதித்த நிபந்தனைகளுக்கு ஆண்டவர் கட்டுப்பட்டு ஆதி பரம்பொருளாகிய பகவானானவர் திருநடனம் வரைய வேண்டும் என்று சொல்லி வேண்டும் என்று காவி வீசி அறையுடுத்து கண்டச்சர மாலையிட்டு எப்படி திருநடனம் ஆடி வருகிறார் என்று பாருங்கள். எப்படி தாயி? ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. பகவான் திருநடம் ஆடுகின்றார். ஆமா, எப்படி ஆடுகின்றார் பாருங்கள். ஒரு யுகம் ஆடுகிறார், பல யுகங்களாகவே ஆடி வருகின்றார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் நல்ல வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ளாக மார்கழியும் தையும் மாசி பங்குனியும் வட்டாத சித்திரை வைகாசி ஆனியும் சரிதான் ஆர்வமுடனே ஆண்டவர் ஆடுகின்றார். காவி வேஷ்டி அறையில் உடுத்து கண்டச்சர மாலையிட்டு சோழியில் மாளிகை பொக்கணம் பூண்டு தொம்தோம் தரிகிட்ட தொம்தோம் திமி என்று ஆடல் அரசன் ஆடுகின்றார். இப்படி பகவான் ஆடிக்கொண்டிருக்க நொடிப்பொழுதுகள் நிமிடங்களாயின, நிமிடங்கள் மணிகளாயின, சரி மணிகள் நாட்களாயின, நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்கள் ஆயின, மாதங்கள் வருடங்களாயின, வருடங்கள் தலைமுறைகளாயின, தலைமுறைகள் யுகங்களாக மாறின. சரி, இப்படி பகவான் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அவர் அன்றும் ஆடுகின்றார், அவர் அன்றும் ஆடினார், இன்றும் ஆடுகின்றார், நாளையும் ஆடுவார், என்றென்றும் ஆடுவார். அவர் ஆட்டத்தை நிறுத்திவிட்டால் இந்த அண்ட சராசரங்கள் நிலைகுலைந்து போகும் இல்லையா? ஆதலால் ஆண்டவர் ஆதி சிவனா